தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கண்களை அடைத்து. மகா இரக்கமும் சிநேக நேர்ந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலையிலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களோடு இந்த காலத்தில் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே. இன்றைக்கு எங்களுடைய நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்ன நிலைமையிலே தம்முடைய மக்கள் வந்திருக்கிறார் என்று நீர் எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். அவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. உம்மண்டைக்கு நீர் இழுத்து கொள்ளும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்தை விட்டு வசனத்தை கேட்டு மனமகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். அடியேனையும் மறைத்து கொள்ளும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் அடியாண்டு வாயிலே உம்முடைய வார்த்தைகளை போடும். அதை மாத்திரம் பேச கிருபை பாராட்டும். ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட மறுபடியும் வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே என்ற வார்த்தையின் முகாந்தரமாய்த்தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். கர்த்தருடைய வேதம் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் பயப்படாதே என்ற வார்த்தை பல முறை பலரோடு சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 2 பேரை உங்கள் முன்பாக நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது நபர், கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போமானால் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு. போதுமா? இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிராமை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். எவ்விதமாய் தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். வாசிப்போமா? 3வது வசனத்தை, 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன செய்து, அப்ப கர்த்தர் தரிசனமாகி அவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் செய்த காரியம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து பாருங்கள். போதுமா? முதல் தரிசனமானார். 2வது அவனை தெரிந்து கொண்டபடியினாலே அவனுக்கு தரிசனமானார். தரிசனமான அவனை கர்த்தர் என்ன செய்தாராம்? அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்தவர் அவனுக்கு சொன்னதான வார்த்தை விதமாயிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? அங்க வசனத்துல நான் வாசிக்கிறதான காரியம், கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய தேசத்தையும் உன் ஜனத்தையும்
உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டார். அவன் செய்த காரியம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 8வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற தேசத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னவென்று அறியாமல் என்ன செய்தான்? அப்ப அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? கீழ்ப்படிதல். புறப்பட்டு போகிறவனாய் காணப்பட்டார். எந்த இடத்திற்கு போகும் இடமே அவருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய், போ. புறப்பட்டு செல்கிறவனாய் காணப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய ஜீவிதத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் காண்கிறவராயிருந்தார். அது என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 9:8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. போதும். அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? உண்மையுள்ளதாய் காணப்பட்டது. அருமையானே, கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் உண்மை காணப்படும் என்று சொல்லி, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்றுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேத வசனத்தை சற்று வாசிப்போமே. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால், பாருங்கள், உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் அவர் நம்மை இந்த ஊழியத்திற்கு அல்லது இந்த விசுவாச ஜீவிதத்திற்கு ஏற்படுத்தி வைக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய உண்மை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த உண்மை உள்ள மனுஷனை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகவும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு சொல்லுகிறார். வசனத்துல முதல் தொடக்கமே இப்படி இருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியம் நடந்தது? அதற்கு பின்பு கர்த்தர் ஏன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி? 13ஆம் அதிகாரத்தில், அங்கே 11ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போதே கர்த்தர் ஆபிராமை அழைத்தார். அவன் ஊரிலும் கல்தேயர் தேசத்தை விட்டு தன் தகப்பனோடும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தோடும் ஆபிரகாமின் மனைவியோடு கூட என்ன செய்தார்கள்? தேராகோடும் புறப்பட்டு வருவர்களாய் காணப்பட்டார். புறப்பட்டு வந்த அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 12ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார். வாக்கு தத்தம் பெற்றவர். 13ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே ஒரு சிறிய பிரச்சனை குடும்பத்திலே நடக்கிறது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. காரணம், அவர்களுக்கு திரளான ஆடு மாடுகள் காணப்பட்டபடியினாலே மேய்ச்சலின் நிமித்தம் அல்லது அதை சரியாய் அடைத்து வைக்கிற காரியத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர்களுக்குள்ள என்ன வந்தது? வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வந்தபோது ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்தை அழைத்து விதமாய் சொன்னார், நாம் இருவரும் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நான் மேற்கே போனால் நீ கிழக்கே போ, எந்த இடத்தை நீ என்ன செய் தெரிந்து கொள் என்று சொல்லி சொல்லுகிறார்.
உடனே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகே சமமான பூமியில நீர்வளம் பொருந்தி இருக்க அவன் கண்டு, கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிப்பதற்கு முன்னே சோவாருக்கு போகும் வழி முழுவதும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் என்ன இருந்தது, அவ்வளவு செழிப்பாய் காணப்பட்டது. அதுல 2 பதம் சோதோம் குமாராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், 2வது எகிப்து தேசத்தை போல. ஏன்னா எகிப்து நைல் நதி பாய்கிற ஒரு இடம், அது எப்போதும் செழிப்பாய் இருக்கும். ஆகையால் தான் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் காணப்பட்டது. அங்கே லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். பார்த்தபோது அது செழிப்புள்ள பூமி என்று கண்டு அவன் சோதோம் குமாராவுக்கு நேராய் பிரிந்து போனான். நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், முதலாவது ஐக்கியத்திலே இருந்து பிரிந்து போகிற ஒரு அனுபவம். நீதிமானாகிய ஆபிரகாமை விட்டு, தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமை விட்டு, பரிசுத்தவானாகிய ஆபிரகாமை விட்டு, விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமை விட்டு யார் பிரிந்து போனது? நீதிமானாகிய லோத்து பிரிந்து போனார். லோத்து நீதிமான் என்று சொல்லப்படவில்லை என்று நினையாதிருங்கள். லோத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் நீதிமானாகிய லோத்தை என்ன செய்திருக்க? ரட்சித்திருக்க. அப்ப நீதிமானுக்கு எங்கே கனெக்ஷன் இருக்கணும்? கூட்டாய்மை அல்லது ஐக்கியம் மற்றொரு நீதிமானோடு கூட காணப்பட வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வசனத்தை வாசிப்போமா? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார். இவன் நீதிமான், ஆனால் எங்கே போய் கூடாரம் போட்டான்? சோதோம் குமாராவுக்கு நேராய் தன்னுடைய கூடாரத்தை போட்டான். அந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் காணப்பட்டவர்கள். அவருடைய பாவத்தை குறித்து நாம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் வாசிக்கலாம். அவர்கள் கர்வமும் ஆகார திரட்சியும் சாங்கோபாங்கமான ஜீவிதமுடையவர்களாய் காணப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாய் காணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப நீதிமான் அங்கே போய் கூடாரம் போட்டானே, அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை விதமாயிருக்கிறது. அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் கண்டும் கேட்டும் தன் நீதி உள்ள இருதயத்தில், அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது அவர் விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 1-2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 7லிருந்து வாசிக்குமா? அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் போதும். நிறுத்துங்க. இவன் எங்கே போய் கூடாரம் போட்டான்? ஆதியாகமம் 13:12 வாசிக்கும் போது சோதோமுக்கு நேராய் தன் கூடாரத்தை போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூடாரத்தை நகர்த்தி இப்ப எங்க போயிட்டான்? உள்ளுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டான். இவன் நீதிமானாய் இருப்பானால், உண்மையாய் அவன் நீதிமான் வேதம் சொல்லுகிறது. நான் அதுல எந்த விதமான தவறும் சொல்லலை. உண்மையாகவே அவன் அப்படி நீதிமானுடைய கிரியை காணப்படுமானால் அவன் நீதிமான் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். வெளியே வருகிறவனாய் காணப்படுவான். வசனத்தில் சொல்லுகிறது, நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளையும் அவருடைய பொல்லாத நடக்கையும் கண்டவன். இப்ப வசனத்தை வாசிங்கம்மா. 2 பேதுரு 2:8-7 வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள்ளேயே இப்ப போய் என்ன செய்து விட்டான்? வாசம் பண்ணுகையில்
அவருடைய காம விகார நடக்கையை வருத்தம் தான் வந்துச்சு. அடுத்தது நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்களால் கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் அவன் என்ன செய்யப்பட்டான்? வாதிக்கப்பட்டான். ஆனால் இடத்தை விட்டு நகர்ல. ஓடி போயிருக்க வேண்டாமா? யோசேப்பு பாவம் செய்யும்படியாய் தூண்டப்பட்ட போது தன் வஸ்திரம் நஷ்டமானாலும் பரவாயில்லை என்று வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறவனாய் தன் பரிசுத்தத்தை காக்கிறவனாய் காணப்பட்டானே. இந்த லோத் அப்படி செய்திருக்க வேண்டாமா? காரணம், ஐக்கியத்தை விட்டாலே நிச்சயம் விழுகை கடந்து வருகிறதாய் காணப்படும். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப பிரிந்து போகுதல் வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். லோத்துடைய வாழ்க்கை முழுவதும், அவன் சந்ததி முழுவதும் சாபத்தின் பிள்ளைகளாய் மாறி போனார்கள். அவனுடைய பிள்ளைகள் முகாந்திரம் பிள்ளைகள் பிறந்தது. அம்மோனும் மோவாபியரும் அப்படி வகையிலே சேர்ந்தவர்கள். அவர் 10ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு உட்படலாகாது என்று கர்த்தர் தள்ளி வைக்கும்படியான நிலைமை காணப்பட்டது. இந்த காரியம் எல்லாம் நடந்த போதுதான் மற்றொரு காரியம் சம்பவித்தது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு கூட 4 ராஜாக்களோடு கூட 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து போனார்கள். யுத்தத்திலே 5 ராஜாக்கள் தோற்று போனார்கள். தோற்று போனதில் ஒரு சம்பவம் நடந்தது. அதில் ஒன்று சோதோம் குமாரா பட்டணத்தின் ராஜா ஒருவன். நடந்த காரியம் என்ன? அங்கே எதிராளிகளாய் வந்த 4 ராஜாக்களும் சோதோம் குமாரா பட்டணத்திலும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்தையும் என்ன செய்தார்கள்? சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் ஒருவன் எபிரேயன் ஆகிய ஆபிரகாமிடத்தில் ஓடி வந்து சொல்லுகிறான், உம்முடைய சகோதரனாகிய லோத்து சிறைப்பட்டு போய்விட்டான். இந்த காரியத்தை கேட்ட உடனே அவன் செய்த காரியம், ஒரு பரிதவிப்பு அவனுக்குள்ளே கடந்து வந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நான் ஒரு 6 காரியத்தை உங்களோடு கூட இந்த காலை வேளையில சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாது என்று சொல்லத்தக்கதான காரியம். அவன் உடனே தன் இரத்த சம்பந்தமான சகோதரன் சிறைப்பட்டு போன உடனே அவனுக்காய் பரிதபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் யாரோ எவரோ, அவன் என்னை விட்டு பிரிந்து போனவன், சோதோம் குமாரா பட்டணத்தில் அக்கிரமக்காரருக்குள்ளே வாசம் பண்ணினவன், பரிசுத்தவாண்டி ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணினவன் என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. அதற்கு பதிலாய் அவன் செய்த காரியம், தன்னிடத்திலிருந்த 318 பேரை ஆயுதம் தரித்து கொண்டு அவன் கடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். போய் அங்க யுத்தம் பண்ணி பவுஞ்சாய் பிரிந்து போய் யுத்தம் பண்ணி ராக்காலத்தில் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தான்? திருப்பி கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். அது 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்மை விட்டு பிரிந்து போனவர்களுக்காய் என்றைக்காயில் நாம் பரிதபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நீதிமானுடைய ஐக்கியத்தை விட்டு, பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு கேட்டுக்கு நேராய் கடந்து போன ஜனத்தை குறித்த ஒரு பரிதவிப்பு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் காணப்பட வேண்டும். நான் அதை இவ்விதமாய் சொல்லுகிறேன். அவர்களுக்காய் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் போராடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளாலே நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது.
அழிவுக்கு நேராய் காணப்படுகிற சிறைப்பட்டு போன ஜனத்திற்காக எவ்வளவு பேர் நம்மிலே பரிதபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையானே, கிறிஸ்து இயேசுவுடைய ஊழியத்தின் முதல் ஒரு காரியம் வசனத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்போமே. ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு என்ன தேவை? விடுதலை. அப்ப லோத்து என்ன ஆனான்? சிறைப்பட்டு போனானே. இன்றைக்கு எத்தனை ஆயிரங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிறைப்பட்டவர்களாக பிசாசு அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானே, அவர்களுக்காய் பரிதபிக்கிற இருதயம் நமக்குள்ளே வேண்டாமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் என்ன செய்யவில்லை, காணேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பாப்பிரோ என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சாட்சி சொல்லும் போது, அவன் உங்களுக்காக எப்பொழுதும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறவன்? போராடுகிறவன் என்று சொல்லி கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த நாட்களில் விசுவாச குடும்பத்தாரே, ஒரு பரிதபிக்கும் இருதயம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அழிந்து போகிற ஜனத்தை குறித்த ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இவ்விதமாய் சொன்னான். கர்த்தர் சொன்னார், என்னை விட்டு விட இந்த ஜனங்களை ஒரே நிமிஷத்தில் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் மோசே தன்னை பணயமாய் வைத்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி சொல்கிற வார்த்தை விதமாய் இருக்கிறது, தேவரீர் என் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பெயரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும் ஆண்டவரே. திறப்பிலே நிற்கத்தக்கதான மனுஷராய் நாம் மாறுவோமா? நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்கள், நமக்கு எதிர் வீட்டில் காணப்படுகிறவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிற எத்தனை ஜனம் சிறைப்பட்டு போன அனுபவத்தில் காணப்படுகிறது. மீட்கத்தக்கதான வழி அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்களே, அவருடைய மீட்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அருமையானே, ஸ்காட்லாந்து தேசத்தில் காணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் நிமிதமாய் ஜெபித்தார். ஆண்டவரே, ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கதறுகிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாவிட்டாலும் ஆண்டவரே அவர்களை ரட்சியும். தங்களுடைய அறியாமையிலே பாவத்தில் விழுந்து சிக்குண்டு தவிக்கிற அந்த ஜனத்தை மீட்க நீர் வழிவகை செய்யும் ஆண்டவரே. தர்மியான ஆபிரகாமை குறித்து அவசரத்தில் வாசிக்கிறோம். முதலாவது அவன் பரிதபிக்கும் இருதயத்தை உடையவனாய் காணப்பட்டவன் என்று. இரண்டாவது காரியத்தை வசனத்தில் வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, பாருங்கள், இரண்டாவது காரியம், பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே இந்த மெல்கிசேதேக்கு யார் என்று தெரியாது. அவன் வம்ச வரலாறு இல்லாதவன் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தாயும் தகப்பனும் இல்லாதவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதை குறித்து பேசினால் உங்களுக்கு தாங்காது என்று சொல்லுகிறார். சில விவரணங்களை மட்டும் பரிசுத்த வேதத்தில் உண்டு. இந்த மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுவதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறத நாம் வேத வசனத்தில் வாசிக்க முடியும். அவன்தான் யாரிடத்தில் வந்தது? ஜெயத்தோடு திரும்பி வந்தவனை பார்த்து சொல்லுது, அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான்.
அருமையானே, பாவத்தின் மேல் ஜெயங்கொண்டவன் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய பந்தியை அலட்சியம் செய்யலாய் காணப்படுகிறார்கள். இப்ப எடுக்காவிட்டால் என்ன, பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அல்ல. கிறிஸ்துவினுடைய பந்தியிலே பங்கு பெறாதவனுக்கு கர்த்தர் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறாதவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே காணப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். இரண்டாவது காரியம், ஆபிரகாம் அன்றைக்கே இந்த பந்தியினுடைய காரியம் இல்லாத போதே அவன் கர்த்தருடைய ஆசாரியனாலே கொடுக்கப்பட்ட அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவனுடைய கையில் என்ன செய்தான், வாங்குகிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவது காரியம் அங்க வசனம் சொல்லுகிறது, அவனை என்ன செய்தான், இவன் ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்பட்டான். சிறியவன் பெரியவனாலே என்ன செய்யப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆபிரகாமை என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்படுகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆசாரியன் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நிலை பெற்றிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டிட கடவர் என்பது இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன். அப்ப கர்த்தருடைய ஆசாரியன் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து என்ன செய்யும், தங்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஊழியர் ஆசீர்வதிக்கிறானா, அந்த ஆசீர்வாதம் தனத்தின் மேல் வந்து தங்கும். ஏனால் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் ஊழியனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யார்? அந்த ஊழியனை அபிஷேகம் பண்ணினவரும் நம்மை அழைத்த கர்த்தருமானவர். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன செய்யாதிருங்கள், சபியாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில ஊழியக்காரர்கள் தைரியமாய் விசுவாச குடும்பத்தார சபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நீ தசமபாகம் கொடுக்கலன்னு நாசமா போயிருவே, நீ ஆலயத்திற்கு வரலன்னா அவ்வளவுதான், உன் பிசினஸ் எல்லாம் போயிரும், நீ அதை செய்யலன்னா இதை செய்யல. அப்படி அல்ல. அன்போடு கூட நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு ஊழியனுடைய கடமை. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இந்த காலை வேளையில ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மூன்றாவது காரியம் 15-16 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 14, 15, 16 வசனங்கள். ராக்காலத்திலே அவனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து சகல பொருட்களையும் என்ன செய்தான், எதெல்லாம் சிறையாக்கப்பட்டதோ அதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, ஆபிரகாமினாலும் அவனுடைய ஆட்களினாலும் கைப்படிந்த ஆட்களினாலும் திருப்பி கொண்டு வரப்பட்டது. அருமையானே, இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எதை திருடினானோ, எது அவனுடைய கரத்திலே நம்மால் நஷ்டப்பட்டதோ, எதை இழந்து தவிக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் திருப்பத்தக்கதான வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் என்ன செய்யான்
வரான். ஆனால் கிறிஸ்துவோ நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ன செய்தேன், வந்தேன் என்று சொன்னாரே. அருமையானே, பிசாசு திருடினது என்ன? முதலாம் ஆதாமுடைய வாழ்க்கையில அவன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவருடைய ரூபத்தின்படியேயும் அவருடைய சாயலின்படியேயும் என்ன செய்யப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து எதை இழந்து போனோம்? தேவ மகிமை இழந்து போனோம். அப்ப பிசாசின் கையிலிருந்து பறிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன? தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாம் ஆதாமாய் இயேசு சிலுவையில மரித்ததன் முகாந்தரமாய் நமக்கு அதே சாயலை திரும்ப நமக்கு என்ன செய்கிறவர்? தருகிறவராய் காணப்படுகிறார். ஆயினத்தான் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற இவ்விதமான வார்த்தை ஒன்று உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இழந்து போன தேவ சாயலை திரும்ப கர்த்தர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறவர். அருமையானே, ஆயினத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சாயலாகத்தானே அந்த மகத்துவமுள்ள சாயலின் மகிமையை நாம் அடைந்து கொள்ள மகிமையின் மேல் என்ன செய்கிறோம்? மகிமை அடைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, ஆதாம் முதலாவது தேவ மகிமை இழந்தான். இரண்டாவது தேவனுடைய தோட்டத்தை இழந்து போனார். கர்த்தர் அவனை நம்பி வைத்த அந்த தோட்டத்தினுடைய பொறுப்பு அவனுடைய கரத்திலிருந்து நஷ்டப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் எதை இழந்து போயிருக்கிறோம்? தோட்டம் தேவனுடைய சபையை காட்டுகிறது. அநேக தேவனுடைய சபையை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? கர்த்தர் தம்முடைய சபையை சேர்க்கத்தான், மணவாட்டி சபையை சேர்க்கத்தான் திரும்ப என்ன செய்கிறவர்? வரப்போகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறவர். அதிலே தான் வைத்து நம்மை என்ன செய்கிறார்? பரிபூர்ணப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாயிருக்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் என்ன செய்கிறோம்? உபதேசம் பண்ணுகிறோம். தேவனுடைய சபையில என்ன காணப்பட வேண்டிய ஒரு காரியம்? உபதேசம். தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும். ஒளிந்து போகிற ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு நிற்பது அல்ல. இந்த உபதேசம் ஒரு நாள் ஒளியவே ஒளியாது. என்றால் வேதம் சொல்கிறது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் என்ன செய்யாது? ஒளிந்து போவதில்லை. அது ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் அவமாய் போகிறத கர்த்தர் என்ன செய்கிறவர் அல்ல, விரும்புகிறவர் அல்ல. தேவனுடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய வசனம் தான் கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்தும். இந்த வசனத்தை கொண்டுதான் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் அடைய முடியும். அருமையானே, பிசாசு எதை எடுத்துக்கொண்டானோ அது எல்லாவற்றையும் ஆபிரகாம் என்ன செய்தான்? திருப்பி கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். அடுத்த காரியம் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, 22, 23 வசனங்களை வாசிப்போம். 21வது வசனத்தில் வாசிங்கம்மா. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று
சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றை ஆகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராய் உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கிறாய் என் கைகளை என்ன செய்கிறேன். அருமையானே, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல வெளிப்பாடு தெரியுமா? ஆபிரகாமுடைய இருதயத்தின் ஆழத்தில் காணப்பட்ட ஒரு வார்த்தை. நான் உன்னாலே சோதோம் குமார ராஜாவே, உன்னாலே நான் என்ன செய்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஐஸ்வர்யவானேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒன்று வேண்டாம். பின் அர்த்தம் என்ன? பண ஆசை இல்லாதவனாய் காணப்பட்டான். நன்றாய் கவனியுங்கள். யுத்தம் செய்தவன், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தவன். ஆனால் அவனோ அந்த கொள்ளை பொருளின் மேல் எவ்வளவு வேணும் என்ன வைக்கல, இச்சை வைக்கவே இல்லை. இன்றைக்கு பொருளாசையின் மேல் எத்தனை பேர் ஆசை கொண்டிருக்கிறார்கள். பொருட்களின் மேலும் ஆசை. சும்மா இருக்கிற பொருளை வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. கேக்கு எப்போதுமா செய்யறோம், ஆனா வீட்டில் ஒரு ஓவன் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். செய்யறவங்களை குறித்து நான் ஒன்றும் தப்பு சொல்லு. வீணாய் வேண்டாத பொருட்களை வாங்கி எல்லாம் வீட்டில் அடுக்கி வச்சிரு. கர்த்தருடைய பிள்ளையே, பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை நமக்கு சில பேர் பாருங்க, நான் அது வாங்கி வச்சிருக்கேன், இது வாங்கி வச்சிருக்கேன், இப்படி வாங்க. வேதத்திலே ஒரு மனுஷன் ஒருவன் உண்டு. பாபிலோன் ராஜா அவனை சுகம் விசாரிக்க தன் ஆட்களை அனுப்பினான். பலாத்தான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை அவன் வந்தபோது எசேக்கியா ராஜா எதை காட்டினான் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க சகல பொக்கிஷங்களை, தன் வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தை, தன் மகிமை எல்லாவற்றையும் காட்டி விட்டார். அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்னும் இல்லையா, அவ்வளவு பெருமை. என்கிட்ட என்னென்னலாம் இருக்கு பத்தியா, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, எல்லாத்தையும் காட்டிட்டான். எசேக்கியா சொன்னான், இது இருக்க எல்லா பொருட்களும் ஒரு நாளில் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். காட்ட வேண்டியதை காட்டினான். அவன் வந்தது எதற்கு? சுகம் விசாரிக்க வந்தான். நான் நல்லா இருக்கிறப்பா, ஆண்டவருடைய கிருபையினால என்று சொல்லணும், சொல்லாதபடிக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு அவன் பார்த்தான். அடே, இவன் மேல படையெடுத்த என்ன கிடைக்கும்? அத்தனையும் அள்ளிட்டு போயிடலாம். வந்தான், அத்தனையும் அள்ளிட்டு போயிட்டான். யோசித்து பாருங்க, சத்துரு நம்மிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போக அல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்ததில் திருப்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம். மிகுந்த மன திருப்தியே என்னவா இருக்கிறது? ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அருமையான ஆபிரகாம் பண ஆசை இல்லாதவனாய், பொருளாசை அற்றவனாய் காணப்பட்டான். ஏராளமான பொண்ணு வெள்ளியும் அள்ளிட்டு வந்திருக்கலாம். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ கொடுத்துரு, எனக்கு வேண்டவே வேண்டாம், ஒரு சரடு கூட வேண்டான்ட்டான். பண ஆசை இல்லாதவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்டவனிடத்தில்தான் கர்த்தர் வந்து சொல்லுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை பார்த்து, ஆபிராமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய என 5 ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் யுத்தம் பண்ணி விட்டு வந்தான். மறுபடியும் அவர்கள் ஒன்று சேர்ந்து வர ஏது உண்டு. ஆனால் பயந்து கொண்டிருந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் பாதுகாவலாய் மகா பெரிய பலனாய் காணப்படுகிறேன். இது சொன்ன உடனே ஆபிரகாம் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன?
இதுதான் இன்றைக்கு அநேகருக்கு கேள்வியே. கர்த்தர் கேட்டா போதும், எனக்கு என்னையா தருவீர்? ஆபிரகாம் சொல்லுகிறார், நீர் எனக்கு என்ன தருவீர்? என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டியது அவசியம். அவன் சொல்லுகிறான், தமஸ்கு ஊரான ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாயிருக்கிற அவன் சுதந்திரவாளியாயிருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், அவன் உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பது இல்லை, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு யாராயிருக்கிறார்? சுதந்திரவாளியாயிருக்கிறார். கர்த்தர் உடனே அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் காண்பித்து சொல்லுகிறார், உன் சந்ததியும் இவ்விதமா என்ன செய்யும்? காணப்படும். 5வது வசனத்தை வாசிப்போம். 15:5. வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொன்னார். பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். ஆபிரகாம் என்ன செய்தான்? அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து விசுவாசிப்போ. எனக்கு அடிக்கடியாய் வருகிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லும் போது சொல்லுவார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு சொல்லப்பட்டது ஐயா, தேவன் அதை ஒரு நாளும் பிளாட் அவுட் பண்ணுகிறது இல்லை, அதை கிறுக்கி போடுகிறது இல்லை, அதை நிச்சயமாய் செய்வார். ஏன் தெரியுமா? தரிசனம் குறித்த காலத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக என்ன செய்யும்? வரும். அதற்கு தாமதிப்பது இல்லை, அதற்கு என்ன செய்? காத்திரு. தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர், அது நிச்சயமா என்ன செய்வார்? உனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் ஆயிருக்கிறார். இன்னொரு மனுஷனை குறித்து மட்டும் ஒரு சொற்பனையரை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பார்த்தீங்களா? ஆதி ஆகமத்தில் ஒருத்தர் இருந்தானா, புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கான். அங்க ஆபிரகாம் கேட்டார், எனக்கு என்ன தருவீர்? 13ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு தெரியுமா? வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆதி ஆகமம் 13ஆம் அதிகாரம் வாசிங்க, 4வது வசனம். இல்லம்மா, 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய அப்பவே சீமான். ஆனா அவங்க கர்த்தர்கிட்ட என்ன கேட்டான்? எனக்கு என்ன தருவீர்? ஆனா ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்தார், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. இங்கே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல. இங்கே பேதுரு சொல்லுகிறதால வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை என்ன செய்தோம்? பின்பற்றினோம். எல்லாவற்றையும் விட்டவன் தானா? ஆம். இயேசு அவனை தேடி வந்தார் கதிரேனுடைய கடலுக்கு. ஜனத்திரள் அதிகமாயிருந்தபடினாலே அங்கே கண்ட படவுகளில ஒன்றில ஏறி சற்று தள்ளும்படிக்கு சொன்னார். பேதுரு அந்த படவை தள்ளி விட்டார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காதபடினாலே தங்கள் வலைகளை என்ன செய்தார்கள்? அலசி கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். பேதுருடைய படகில ஏறின இயேசு சற்று தள்ள சொன்னார், தள்ளி விட்டான் பேதுரு. அவர் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டார்.
பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகுதான் பேதுருவை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் மீன் பிடிக்கும்படிக்கு உங்களுடைய படவை சற்று ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்கள் என்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க. அப்பதான் பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படலையா, ஆனா உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்யறேன். பார்த்தீங்களா, நேரம் வரைக்கும் அவன் வலையை அலசி கொண்டிருந்தாலும் அவனுடைய காதுகள் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம். காலம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட அவனுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டான். ஆனா நான் ஒண்ணு செய்யறையா, உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். போட்ட போது திரளான மீன்கள் அகப்பட்டது. அங்க வசனம் சொல்கிறது, 2 படவுகளும் அமிழத்தக்கதாய் திரளான மீன்கள் அகப்பட்டது. வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய், இவ்வளவு திரளான மீன்கள் அகப்பட்டும் அது வலை என்ன செய்யல, கிழிந்து போகவே இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தால் கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதம், கிழிந்து போகாது. அதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. யோபின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? யோபு 26:8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் என்ன செய்கிறது இல்ல, யார் கட்டி வச்சிருக்கிறது? கர்த்தர். கார் மேகங்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறாராம். அதன் பாரத்தினாலே அவைகள் என்ன செய்கிறது இல்ல. அப்படியானால் இந்த வளையினுடைய பலத்தையும் கர்த்தர் அறிந்து அதை தாங்கத்தக்கதாய் மீன்களை நிறைய கொடுத்தார். ஆனா அது என்ன செய்யல, கிழிந்து போகவே இல்லையே. காரணம், அதற்கு பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். நம்முடைய பலத்தை அவர் அறிந்து அந்த பலத்திற்கு இன்னும் பலத்தை கூட்ட வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறவர். நன்றா யோசித்து பாருங்க. பேதுரு சொல்லுகிறான், எனக்கு என்னையா நீர் தருவீர். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். பேதுரு இந்த 2 படகு மீனை எடுத்து வித்திருந்தா பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம் என்று வலைகளும் எல்லாவற்றையும் அவனுடைய தகப்பனத்தில் விட்டு விட்டு வந்து விட்டான். இயேசுவை பின்பற்றினார். ஏன் தெரியுமா? இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், இனி நீ மீன் பிடிக்க போறதில்லை, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்று. தேவன் பேதுருவை குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறும்படி வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன்னுடைய கரத்தில் நான் என்னத்தை கொடுக்கிறேன், திறவுகோள்களை கொடுக்கிறேன். கர்த்தர் திறவுகோல் அல்ல கொடுத்தது, திறவுகோள்களை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த திறவுகோல் எதற்கு பயன்படும்? பூட்டப்பட்டவைகளை திறப்பதற்கும் திறந்திருக்கிறவர்களை என்ன செய்வதற்கு, பூட்டுவதற்கும் உரியதாய் காணப்படுது. இன்னைக்கு நிறைய சாவி இருக்கு. பல தரப்பட்ட சாவிகள் உலகத்தில் உண்டு. என்ன சாவி? திண்டுக்கல் பூட்டுக்கு இத்த பெரிய சாவி இருக்குது, அது ஒரு டைப்பு. அடுத்தது, நம்முடைய காரை இங்கே இருந்தே என்ன செய்ய முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். ரிமோட்டில் ஒரு அழுத்தத்துனா அது உடனே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ சில தேசங்களிலே அந்த காரை அழுத்திட்டு, அந்த ரிமோட்டை அழுத்திட்டா அவன் எங்கே நிற்கிறானோ அங்கேயே கார் தன்னை போல வந்து நிற்குமா. அதற்கு ஒரு சாவி வச்சிருக்காங்க, ரிமோட் சாவி. பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டா ஒரு சாவி கொடுப்பாங்க, ஒரு பித்தளையில் இவ்வளோ பெரிய நீட்டமாக இருக்கிற ஒரு சாவி. அந்த சாவியை கொண்டு போய் சொருகுனா போதும், உடனே கதவு திறக்கும், உள்ள லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு விதமான சாவி. இன்னும் சில அட்வான்ஸ் வந்துருச்சு. ஒரு சின்ன கார்டு, விசிட்டிங் கார்டு சைஸில் இருக்கு, அதை கொண்டு போய் கதவுல அந்த கைப்பிடியில் கொண்டு போய் காட்டினா போதும், உடனே கதவு என்ன செய்யும். எத்தனை சாவி இருக்கு பாருங்க. உலகத்தில் இத்தனை சாவி இருக்கும்போது
கர்த்தர் பேதுருவுக்கு ஒரு சாவி அல்ல, அநேக சாவிகளை, பரலோகத்தின் ராஜ்யங்களை திறப்பதற்குரிய திறவுகோள்களை அவனுக்கு என்ன செய்தார்? கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அதுல 4 திறவுகோலை சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஒன்று, சுவிசேஷமாகிய திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பெந்தெகோஸ்தே நாளிலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். வசனம் சொல்லுகிறது 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிக்கப்படுவர்களாய் காணப்பட்டார். இரண்டாவது ஒரு திறவுகோல், அது என்ன திறவுகோல் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற ஒரு காரியம். அருமையானுள்ளே, அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? பொழிந்தருளப்படுகிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது ஒரு சாவி, அது எதற்குரியது? அங்க வசனத்தில் வாசிக்கும் போது, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாய் தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாய் காணப்பட்டார். அருமையானே, நாலாவது ஒரு சாவி, சமாரிய பட்டணத்திற்கு பேதுருவும் யோவானும் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் போய் அவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் அவர்களுக்கு உண்டா என்று. அவர்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் என்ன செய்யப்பட்டார்? பொழிந்தருளப்படுகிறவராய் காணப்பட்டார். இவ்விதமான சாவியை பேதுரு பெற்றுக்கொண்டாலும் அவன் கேட்கிற ஒரு கேள்வி, என்ன எனக்கு தருவீர் ஆண்டவரே? இந்த வசனத்தை, கீழே வசனத்தை வாசிருவோமா? 19ஆம் அதிகாரம் மத்தேயு 19. அதற்கு இயேசு வாசிங்க. மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள், வாசிங்கம்மா, கோத்திரங்களை நான் சொல்லாட்டி நீங்க சொல்லுங்க. கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்றேன்? பேதுருவே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றியே, உனக்கு ஒரு மேன்மையான பதவி ஒன்று தர நான் காத்திருக்கிறேன். அந்த பதவி என்ன? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கும்படியாய் நான் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது நீயும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவர்கள் என்ன செய்வாய்? நியாயம் தீர்க்கிறவனாய் காணப்படுவாய். கிறிஸ்து நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி, அவரோடு சேர்ந்து இவனோ நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவனாய் காணப்படுவானா? எவ்வளவு மகத்துவமான ஒரு பதவி! சாதாரண ஒரு பேதுருவுக்கு, செம்படவனாய் காணப்பட்ட பேதுருவுக்கு கிடைத்த ஒரு பதவி. அடுத்து கொஞ்சம் கீழே வாசிருங்க சீக்கிரம். வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் என்ன செய்வான்? கர்த்தர் அவனுக்கு 100 ஆசீர்வாதத்தை தருவார். அதோடு கூட என்னத்தையும் கொடுப்பார்? நித்திய வாழ்வை கர்த்தர் சொல்கிறவராய் காணப்படுவார். அற்பமான இந்த உலக வாழ்க்கையின் மேல் நம்முடைய இருதயத்தை பதிக்க வேண்டாயா? நித்திய ஜீவனுக்காய் பிரயாசப்படுவோம். இப்ப மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் 10:28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் வாசிங்க, வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே, நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் விட்டவன் இப்பொழுது இம்மையிலே. அதுதான் நமக்கு ரொம்ப வேண்டாத காரியம். எது?
நீ அடுத்து சொல்ல போற வார்த்தை என்னது? வாசிங்க. துன்பங்களோடே கூட. மத்தேயு அதை சொல்லல, மார்க் அதை சொல்றார். இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இங்கே மார்க் எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துடைய வார்த்தை, துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும். அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படவே வேண்டாம். நாம் பாடுபட்டால் என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? எந்த கிறிஸ்தவனுக்கு பாடுகள் இல்லாமல் இல்லை. ஆனால் சிலர் போதிக்கிற காரியம் பாடுகளே இல்லை என்று சொல்கிறார். பாடுகள் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? பூர்ணராக்கும். நமக்கு முன்னே ஓடின பரிசுத்தவான்கள் பல பாடுகளின் வழியாய் கடந்து போய் பூர்ணராய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார். அவருடைய பாடுகளை அவர்கள் சந்தோஷமாய் சகித்தார்கள். எல்லாவற்றையும் எதற்காக? கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டவர்கள். அருமையானவர்களே, எத்தனை மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்கு வந்து தங்களுடைய எல்லா ஜீவனையும் நஷ்டமென்று எண்ணி தங்களுடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்தவர்கள். சிவகாசி வட்டாரத்தில் அருமையான கர்த்தருடைய மிஷனரி ராக்லண்ட் சொல்லப்படுகிறவர், செல்வந்தனாய் வாழ்ந்தவர், அந்த தேசத்தில் வந்து தன்னுடைய தொப்பியிலே கஞ்சை வாங்கி குடித்து ஊழியம் செய்கிறவராய் காணப்பட்டார். யோசித்து பாருங்க, அவருடைய கிரயம் இந்த தேசத்தில் சிந்தப்பட்டபடியினால் தான் இன்னைக்கு நம்முடைய ஜீவத்தில் இத்தனை ஆட்களும் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படும். எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறார். அருமையானே, எமி கார்மைக்கேல் என்ற சொல்லப்பட்டதான ஒரு தாயார் திருநெல்வேலி பக்கத்தில் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். எத்தனையோ அநாதை பிள்ளைகள் எடுத்து வளர்த்தார்கள். கர்த்தருக்காய் ஊழிய செய்வர்கள் அவளை பிரகாசிக்க பண்ணினார்கள். இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிற கார்த்தை, நம்முடைய ஜீவிதத்தில் நாம் இந்த உலகத்திற்குரிய காரியத்தை அல்ல, மேலானவைகளை என்ன செய்வோம்? தேடுவோம். கர்த்தர் அப்படியானால் நம்மை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே. அருமையானே, கர்த்தர் பேதுருவை பார்த்து அப்படி சொன்னாரா? வசனத்தில் நான் வாசித்து அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பார்த்தீர்களா? எல்லாவற்றையும் விட்டவனை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் பேதுருவையும் பார்த்து பயப்படாது. பிரமிப்பு வந்தாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் நம்முடைய இருதயத்தை அதன் மேல் வைக்க வேண்டாம். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது நிறைய வரும், ஆனாலும் நம்முடைய கண்கள் அதன் மேல் பறக்க விடாதே. என்றால் அதெல்லாம் ஒரு நாள் பறந்து போகும். பக்தனாகி தாவீது சொல்கிறாரே, நாமும் பறந்து போவோம். நாம் பறந்து போக வேண்டியவர்கள். இந்த உலகத்தின் மேல் நம்முடைய நாட்ட வேண்டாம். நம்மை அழைத்த கர்த்தர் மேல் மாத்திரம் நம்முடைய பார்வையை வைத்து கர்த்தருக்காய் ஓட பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எளியவர்களாய் எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னீரே. உடைய வசனங்களை கொண்டு எங்களை தேற்றி தைரியப்படுத்தினீரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.